பேசும் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா இன்னைக்கு உங்களோட பேச சித்தமா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு 22 அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நம்ம மத்தேயு 22 அதிகாரம் 1ஆம் வசனம், அதில் ஒரு ராஜாவோட குமாரனுக்கு கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த ராஜாவை ஒப்பிட்டு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு ராஜாவோட குமாரனுக்கு திருமணம் நடக்கு. அப்போ ராஜா அந்த திருமணத்துக்கு வரதுக்காண்டி நிறைய பேரை அழைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணம் டைம் யாருமே வரையில. வராத உடனே ராஜா தன்னோட ஊழியக்காரங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நான் அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் வரையில, அதனால நீ அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னபடியே ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டவர்களை போய் பார்க்க போவாங்க. அப்போது அவங்கள போய் பார்க்க போகும்போது அழைக்கப்பட்டவர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் திருமணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூடும் போது அவங்க நிசாரமாக இருப்பாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க அந்த திருமணத்துக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரங்க வருவாங்க. அப்புறம் ராஜா இன்னொரு ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஊழியக்காரங்க போவாங்க. போன உடனே அவங்கக்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, விருந்தெல்லாம் ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் அந்த திருமணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அதை நிசாரமாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட விருப்பப்படியே அவங்க வயலுக்கு போவாங்க. அப்புறம் தன்னோட பிஸ்னஸை பார்க்க போயிடுவாங்க, வியாபாரத்துக்கு அப்படி போயிடுவாங்க. அப்போ இதை ராஜா அந்த தன்னோட ஊழியக்காரங்க தன்னோட ராஜா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த ராஜா அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லுவாங்க, என்னோட பையனும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இவங்க என்னோட குமாரனோட கல்யாணத்துக்கு வர இவங்க பாத்திரன் கிடையாது, அபாத்திரமாட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வழியில் நல்லவங்க கெட்டவங்க இப்படி நிறைய பேர் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த தன்னோட ஊழியக்காரங்களும் ராஜா சொன்னபடியே எல்லாருமே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு அந்த விருந்து அந்த இடம் ஃபுல்லாகவே, அந்த கல்யாண இடம் ஃபுல்லாகவே நிரம்பிச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜா நிறைய பேர் தன்னோட குமாரனோட திருமணத்துக்கு கூப்பிட்டாலும் அவங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் யாருமே வரதுக்கு விருப்பம் இல்லை, பாத்திரம் மாட்டும் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சில அந்த கல்யாணத்தில் வழியில் போகக்கூடிய நல்லவங்க தீயவங்க இவங்க மட்டும்தான் அந்த கல்யாணத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க. இப்போ நம்ம கம்பெனியில் இப்போ நம்ம ரீசெண்டாக எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் ரிசியூம் கொடுத்துருப்பாங்க. வேலைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் உள்ள உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ரிசியூம் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்பாங்க. பார்த்து அந்த ரிசியூமில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்கில், என்ன திறமை இருக்குது, எப்படி டேலண்டாக பண்ணுவாங்க, நம்ம கம்பெனிக்கு எடுத்தால் எப்படிலாம் டேலண்டாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா யோசிப்பாங்க ஒவ்வொரு உயர் அதிகாரிகளும். அதே போல் அவங்க யோசித்து நிறைய பேர் அதில் ரிசியூம்லாம் கொடுத்தாலும் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் மாத்திரம் தான். அதே போல் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம பரலோகம் தான் நம்மளுடைய வீடு. நம்ம ஏசப்பாவோட சித்தத்தின்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் நம்மளும் ஒருத்தங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த சகையு கதை நம்ம பார்க்க போகும்போது, இப்போ நம்ம ஊருக்கு யாராச்சும் ஃபேமஸாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அவங்கள எப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட இருதயத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் அந்த ஆர்வம் தான் இந்த சகைவு கிட்ட இருந்துச்சு. இந்த சகைவு என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு ஐஸ்வர்யவான் ஆயக்காரன். ஏசப்பா எரிகோக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி அந்த சகைவு கேட்ட உடனே அவனுக்கு ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணான்னா, அவன் குள்ளமாக இருந்தனால அங்கே நிறைய ஜனக்கூட்டங்கள் இருந்தாங்க. அதனால ஏசப்பாவை அவனால் பார்க்க முடியல. அப்புறம் என்ன பண்ணான், ஏசப்பாவோட முன்னால் ஓடி போய் ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறி இருக்கான். அந்த காட்டுத்தீ மரத்தில் ஏறி இருந்து ஏசப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அப்படி இருந்தான். அப்போது ஏசப்பா அந்த காட்டுத்தீ மரத்தில் அந்த கிட்ட வந்தோடனே, சகுவி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அதில் நின்று அண்ணாந்து பார்த்து, சகுவி, நீ சீக்கிரம் இறங்கி வா,
இன்னைக்கு வந்து நான் உன்னோட வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகைவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அங்குள்ள ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. நிறைய ஜனங்கள் வந்து ஏசப்பா வந்து பார்க்கணும், அப்படி பார்க்கணும், வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் இருந்தாலும் அந்த சகைவு வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவராட்டி இருந்தான். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதில் வந்து மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போச்சேன். இதில் வந்து ஒரு எஜமான் வந்து தன்னோட திராட்சை தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய ஆட்கள் வேணும். அப்போது ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட கூலி வந்து ஒரு பணம் அப்படின்னு சொல்லி ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருப்பாங்க. அப்போது 3ஆம் மணி வேலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தெருவிலலாம் நிற்கிறோடைய ஆட்களெல்லாம் பார்த்து, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திராட்சை தோட்டத்துக்கு போங்க, அங்கே வந்து வேலை செய்யுங்க, அங்கே வந்து நியாயமாக கூலி தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அப்போ அவங்களும் ஜனங்களும் போவாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மணி நேரமோ 9ஆம் மணி நேரமோ நிறைய பேர் நிற்பாங்க. இப்படி சொல்லுவாங்க, அவங்க வேலை இல்லாமல் அப்படி நின்னோடனே நீங்கள் வந்து திராட்சை தோட்டத்துக்கு போங்க, அங்கே வேலை செய்யுங்க, நியாயமாக கூலி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கேட்டுட்டு அப்படி போவாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் மணி நேரத்துலேயும் நிறைய பேர் நிற்பாங்க. நின்ன உடனே நீங்கள் வந்து வேலை இல்லைன்னா நீங்கள் வந்து திராட்சை தோட்டத்தில் போய் நீங்கள் வேலை பாருங்கள், அங்கே வந்து நியாயமாக கூலி தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து போவாங்க. போனோடனே சாயந்தரம் திராட்சை தோட்டக்காரரோட எஜமான் வந்து வராரு. வந்து சரி, தன்னோட காரிய வேலைக்காரரை என்ன சொல்லுவான்னா, நீ வந்து வேலை செஞ்ச ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வா, நான் வந்து கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். கூலி கொடுக்கணும்னு சொன்னோடனே எல்லாருமே வருவாங்க. வந்து பிந்தி வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்காங்கன்னா ஒரு பணம் கொடுப்பாங்க. அப்போ முந்தி வந்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம வந்து காலமேலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வேலை பார்த்தோமே, வெயிலில் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக கூலி தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் சரி சமமாக தான் அந்த எஜமான் வந்து கூலி கொடுத்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க, நம்ம வந்து காலையிலே வேலை செஞ்சோம்லாம் அப்படின்னு. அப்போ அந்த எஜமான் சொல்கிறான், முந்தினவர்களுக்கும் பிந்தினவர்களுக்கும் சமமாக கூலி கொடுக்குது, அது என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த கதையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சிலர் வந்து சின்ன வயசுலேயே இயேசுவை பற்றி அறிவாங்க. சில பேர் வந்து இப்போ உலக பிரமாண்டம் வாழ்ந்து பாவங்களெல்லாம் செஞ்சு அப்புறம் எல்லாம் நிறைய பாவம் செஞ்சு சில பேர் வந்து அந்த பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. தற்கொலை தான் முடிவு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாவணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த டைமில் ஏசப்பா வந்து அவங்களுடைய இருதயத்தை வந்து தொட்டிருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் அவங்க தன்னை வந்து ஏசப்பாக்காண்டி தான் வாழணும், இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஏசப்பாக்காண்டி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்தாலும் அவங்க வந்து இன்னும் இறுக்கமாக ஏசப்பாவை வந்து பின்பற்றணும். இப்போ முன்னால் ஏசப்பாவை பற்றி அறிஞ்சாலும் பின்னால் ஏசப்பாவோடைய அன்பை அறிஞ்சு அதன்படி நடந்தாலும் அவங்க வந்து யாராக இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போனால் நம்மளோட வீடு பரலோகம் வீடு மட்டும்தான். இப்போ வந்து சில பேர் வந்து சில ஊழியக்காரங்கள் நம்ம பார்த்தோன்னா, நிறைய பேர் வந்து ஊழியர்காரங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பாடுகள் நிறைந்த உலகம் தான், நிறைய பாடுகள் வரும். ஏன் நிறைய பேர் நினைப்பாங்க ஊழியக்காரங்க தானே, ஏசப்பா பிள்ளை தானே, அவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம உலக பிரமாணத்தை விடவும் ஏசப்பாக்குள்ளே அதிகமாக நம்ம வளரும் போகும்போது தான் நிறைய பாடுகள் நிறைய சோதனைகள்லாம் வரும். ஆனாலும் அதை வந்து ஏசப்பா வந்து ஜெயிக்க நம்மளுக்கு பலத்தை தருவாங்க. நிறைய ஊழியக்காரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பாடம் வந்த உடனே போயிடுவாங்க. சரி நம்ம இந்த ஊழியம் வேண்டாம், நம்ம வந்து உலக பிரமாட்டையே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் அதுலேருந்து நம்ம பார்க்கும் போது, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் வந்து சவுல் நம்ம பார்த்துக்கலாம். சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தும் போகும்போது அந்த ஜனங்கள் வந்து சவுலை அப்படி வந்தாலே அவங்க நல்லா பயப்படுவாங்க. சவுல் அப்படின்னு சொன்னாலே அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து நல்லா பயப்படுன ஒரு தடவை சவுல் வந்து தமஸ்கு போகக்கூடிய அந்த வழியில் வந்து வானத்திலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு. அந்த ஒளி வந்த உடனே சவுல் வந்து கீழே விழுந்த உடனே, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்து சவுலு கேட்ட உடனே சவுல் சொல்கிறான், ஆண்டவரே நீ யார் அப்படின்னு கேட்கான். அப்போ வந்து நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய இயேசு நானே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பார்வை வந்து அவன் இழந்து குருடனாக இருந்தான். அதுக்கப்புறம் அனனியா மூலமாக அவனுக்கு பார்வை அடைந்து ஏசப்பாவோட நற்செய்தி பணியை அவன் வந்து தொடர ஆரம்பித்தான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆகிலும் முந்தினோர் அநேகர்
பிந்தினோராயும் பிந்தினோர் அநேக முந்தினோராயும் இருப்பாங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு குட்டி கதை சொல்லுதேன். ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கு. அந்த போட்டி நடக்கும் போகும்போது அந்த முயல் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக ஓடிட்டே இருந்துச்சு. ஆமை வந்து பையன் மெதுவாக அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ முயல் வந்து பின்னால் பார்த்துச்சு. பின்னால் பார்த்த உடனே ஆமை வந்து ஸ்லோவாக தானே வருது, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுத்துச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துச்சு. இருக்கும் போச்சு அந்த போட்டியில் வின் பண்ணினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஆமை. இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஏசப்பாவோட சித்தத்தை செய்யறதுக்காகவும் ஏசப்பாவோட பிளானை வந்து நம்ம வந்து செய்யணும். அது என்ன பிளான்னு சொல்லி நம்ம வந்து அனுதினமும் ஏசப்பா கிட்ட ஜெபத்தின் மூலமாக கேட்டு நம்ம வந்து அதுக்கு பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவோட சித்தத்தை படி செய்யப்படுகிறதுனால தான் நம்ம வந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மற்றவங்க யாரையுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கத்தை வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஏசப்பாவோட வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஏசப்பாவோட சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஓட்டம் பரலோக ஓட்டமாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து பின்னோக்கி பார்த்துடக்கூடாது. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நினைப்போம், நான் வந்து ஏசப்பாவை நான் முன்னாடி நான் ரொம்ப அதிகமாக நேசித்தேனே, இப்போ நான் விட்டுட்டேனே அப்படின்னு இருந்தோன்னா நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். இப்போ நான் உங்களோட இருதயத்தில் ஏசப்பா வந்து பேசினாங்க, இந்த வசனத்து மூலம் ஏசப்பா வந்து உங்களை தொட்டாங்க அப்படின்னா இப்போ உடனே நம்ம வந்து ஏசப்பா கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நீங்கள் என்னை இவ்வளோ நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கீங்களே, நான் வந்து நிறைய பாவம் செஞ்சு உங்களை விட்டு நான் பின்வாங்கியிருக்கேன், உங்கள் சித்தத்தை நான் கேட்காம நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏசப்பா வந்து இம்மட்டும் நம்மளை வந்து பாதுகாத்து வழி நடத்திருக்காங்க. நம்ம வந்து ஏசப்பாவை மறந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளை வந்து மறக்காம ஒவ்வொரு நாளும் நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிருக்காங்க. நம்ம வந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஏசப்பா எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத சக்கியத்தை நீங்கள் எங்கள் ஓப்பிள்ளைக்கு நீங்கள் தந்துக்கீங்க ஏசப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், அந்த சிலரில் எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் சித்தம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிஞ்சு உமக்குங்குத பிள்ளையாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எத்தனை பேரும் உங்களுடைய அன்பை ஃபஸ்ட்டு உணர்ந்து அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிருக்கலாம் ஏசப்பா. ஏசப்பா அவங்க எல்லாரும் மனதில் இருந்தயத்தில் காயங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. அப்பா அவங்க அறிஞ்சும் அறியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினால அவங்கள கழுகி அவங்கள பரிசுத்தமாக வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் வழி நடத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா. அப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் செஞ்ச நன்மைகளை சொல்லி மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளை தேவைகளை நீங்கள் சந்திங்க ஏசப்பா. எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்கள் கிருபையால் முடிச்சு விட்டுங்க. நீங்கள் பெருவும் நாங்கள் சிறுவும் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.